ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சொரைக்காய் வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஈஸியான ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாம். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாதி சொரைக்காயை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டு, பட்டாணி, அப்புறம் ஒரு வெங்காயம், 2 பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு. அப்புறம் ஒரு பேனில் பட்டை இருக்கு இல்லையா, வாசத்துக்கு 2 பட்டை துண்டை போட்டுட்டு நம்ம ஒரு ஆயில் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை, பெரிய சைஸ் வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன், வெங்காயத்தை அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு அதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் 2 வீட்டில் சேர்த்தே அரைச்சி வச்சுருப்போம். மிளகையும் ஜீரத்தையும் தனித்தனியாக இருந்தாக்கா ½ டீஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்தது பிறகு நல்லா அது கூட வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனது பிறகு நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த 2 தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதோட கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடவே ஒரு தயிர் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சிருந்த கேரட், அப்புறம் வெட்டி வச்சுருந்த சுரைக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக நம்ம மல்லித்தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது குழம்பு ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ நம்ம அது கூடவே ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த காய்கறி நல்லா வெந்து வரும். 15 மினிட்ஸுக்கு பிறகு நல்லா அந்த காய்கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே நம்ம சொன்ன அளவில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சொரைக்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிம்பிள் அண்ட் ஈஸியாக, எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு எவ்வளோ ஈஸியான சைட் டிஷ்ஷாக இருக்குது. வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸுக்கும் சைடிஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் விலாக் அண்டு ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய நம்ம வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.